ஓடியில் சாப்டர் 2 மூவி எப்படி இருக்கு ப்ரோ? ஏதோ மொக்கையா இருக்கு ப்ரோ. தமனாக்கோசரம் வேணா பார்க்கலாம். அவங்க வந்து ஏதோ பேதாத்தமா ஓட்டுற மாதிரி ஏதோ கெட்டப்பு சொல்லிக்காரும் இல்லை, தமனாக்கோசரம் வேணா பார்க்கலாம் ப்ரோ. படம் வந்து ஒர்த்தில் ப்ரோ, கேவலமா இருக்கு. செட்டவளை பேய் படம். அது அருந்ததி அளவுக்கு இல்ல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுல அவங்க அந்த கேரக்டர் அவங்களுக்கு செட் ஆகல. தமன்னாக்கு வர சாமியார் கேரக்டர் மாதிரி அது ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. அருந்ததி மாதிரி ட்ரை பண்ணிருந்தாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணல. ஆனா ஆவரேஜா இருக்கு படம். நல்லாவே இல்லைண்ணா. சாமி படம்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு அதுக்கு செட்டே ஆகலண்ணா. கம்முன்னு வேற ஏதோ படத்தை நடிச்சுட்டு இருந்துட்டு இந்த படத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா இல்ல ப்ரோ. ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த படத்தை. ஓட்டிட்டு கூட வேணாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு படத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரியே இல்ல. ஜஸ்ட் ஒரு தெலுங்கு படத்தை நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும், பாலையா படம்னா எப்படி இருக்கும், அப்படிதான் இருந்துச்சு. தவிர மித்தபடிக்கு வேற எதுவும் இல்ல. வந்து அவங்க கெட்டப்புக்கு அது செட் ஆகல. வந்து அவங்களுக்கு சாமியார் கெட்டப் எதுவும் சரியா இதாகல, செட் ஆகல. கிட்டத்தட்ட பாத்தீங்களா அருந்ததி படத்தோட ஸ்டைல்லே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. ஆனா எப்படி அந்த அளவுக்கு இருக்குதுங்களா இல்ல மொக்கைங்களா? இல்லை ப்ரோ, மொக்கை தான் ப்ரோ. அருந்ததி இதெல்லாம் வராது. அருந்ததினா எப்படி ப்ரோ செம்மையா இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் வராது ப்ரோ. ஒரு 2 hours என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லைங்க, அந்த அளவுக்கு வரல. அந்த அளவுக்கு எப்படி ரொம்ப படம் எப்படி ரொம்ப த்ரில்லிங்கா பயமா இருக்கு. எதிர்பார்த்தோமே அந்த அளவுக்குலாம் ஒன்றும் த்ரில்லிங்கா இல்லை. நார்மலா போதுங்க, அவ்வளவுதான். அவங்க இருந்து அவ்வளோ ஆக்டிங் இல்லை. படம் ப்ரோ படம் பயங்கரமா இந்த படம் அருந்ததி படம் இல்ல அந்த மாதிரி சைடுல இருக்குன்னா அது கூட பரவாயில்ல ப்ரோ. இதெல்லாம் வரல ப்ரோ. அந்த அளவுக்கு தமன்னாக்கு எதுக்கு ரோல்லே தெரியல. ஸ்கிப் பண்ணிடலாம் படத்தை. ஏன்னா இது வந்து அருந்ததி லெவலுக்கு வந்து பில்டப் போட்டு அருந்ததிலாம் என்ன மாதிரி படம், அதுக்கு போய் இந்த படத்தை கம்பேர் பண்ணலாமா? அது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுச்சு. அது வந்து அனுஷ்காக்கு ஒரு நல்ல படம் தான். அதுக்கோசரம் அந்த கூட கம்பேர் பண்ண கூடாது. இதுக்கு வேற அவங்களுக்கு வந்து தமன்னா மேடம்க்கு இது எதுவுமே ஒர்த்தா இல்ல. அந்த அளவுக்கு இல்லைங்களா? ஓகே, அதாவது இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் போய் பாக்குற மாதிரி இருக்கு. அது போய் பார்த்தாலும் கூட அவ்வளவுக்கு பயம் எல்லாம் எதுவும் இல்ல. மொத்தத்துல படம் அவ்வளவுக்கு ஒன்றும் மொத்தம் இல்ல. தேவையில்லாத ப்ரோ. கமன் நடிச்சமா போனாமான்ற மாதிரி இதுக்கு ப்ரோ எடுத்துக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி ப்ரோ போகுது? இன்ட்ரெஸ்டிங்கா போகுது ஒரு மாதிரி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போற மாதிரி. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நார்மலா அப்படிதான் அதான் ப்ரோ போகுது. ஏன்னா இதுல வந்து ஒரு பிரேதாத்மா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்றது கூட இல்ல ப்ரோ. மொக்கை தான் ப்ரோ. அருந்ததிலாம் வாய்ப்பே டஃப்பே தர முடியாது. தமன்னா எப்படி பண்ணிருக்காங்க இந்த படத்துல? தமன்னா வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆக்டிங் ஃபர்ஸ்ட்டை விட இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அவங்களோட. அப்படி இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பிடிக்குமா அந்த படம்? அது அவங்கவுங்கள விருப்பத்தை பொறுத்து. ஓரளவுக்கு இப்ப பார்த்த வரைக்கும் அவரேஜ் தான். அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா யூஸ்வலாவே நம்ம தமிழ் டப்னா அது தெலுங்கு தமிழ் டப் ஒரு சில படம் ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில படம் ஒர்க் அவுட் ஆகுது. இது அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இது பாலையா படத்துல கம்பேர் பண்ணிடலாம், விட்டுலாம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கல. தமிழ்நாடு தான் பார்த்தேன். தமிழ்நாடு இந்த படமே நல்லா இல்ல. போட்டு வராங்க எப்படி நல்லா பண்ணிருக்காங்க. நல்லாவே இல்லைண்ணா. அவங்களுக்கு அதுக்கு செட்டே ஆகலண்ணா. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அருந்ததி படத்துக்கு டப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லைண்ணா. அவ்வளோ நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? சொல்லிக்கிற மாதிரி இல்லைண்ணா. நல்லாவே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் டப் நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லி. அதெல்லாம் சத்தியமா இல்லை ப்ரோ. தெலுங்கு காசு வேஸ்ட் ப்ரோ. பாக்குற படம் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாம் பயப்படுற மாதிரி இருக்குதா? அது காமெடி படத்தை அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப போர் அடிக்குது. ஒரு சிலர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப இழுக்குறாங்க லாக் அப்படிங்கிறாங்க. ப்ரோ மொக்கை தான் ப்ரோ. ஓவராலா படம் மொக்கை தான். ப்ரோ மொக்கை தான். ஏதோ பசங்க திசுக்கோசரம் வேணா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். நான் பேய் ஏன்னா 6 மணி வரைக்கும்லாம் வராது ப்ரோ. மொக்கை தான். எப்படி ரொம்ப த்ரில்லிங்கா ஏதாவது இருக்குதுங்களா? இல்லைங்களா ப்ரோ? அவெல்லாம் சொல்ற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. த்ரில்லிங்கா அந்த நம்ம காஞ்சனா 1 பட த்ரில்லிங் அந்த அதுதான் ப்ரோ. இதெல்லாம் அது கூட வராது ப்ரோ. அவங்க இந்த படத்துல வந்து சாமியாரா வந்திருக்காங்க. அது ஒரு புது இதுவா இருக்கு. அவங்க இந்த மாதிரி பார்த்தது இல்லல்ல. சோ அது வந்து புதுசா இருக்கு. டப்பிங்ல அருந்ததிலாம் நல்ல டாப்ல இருந்தது. இது அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படின்னா போகுது? அவரேஜ். இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த படம்? அந்த அளவுக்கு இல்ல. அது எதிர்பார்த்த மாதிரி இல்ல. இல்ல ப்ரோ. இதுக்கு எவ்வளவு ஒரு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 3 கொடுக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு எப்படி ப்ரோ படம் பிடிச்சிருக்கா? இதுவும் மொக்கைதான் ப்ரோ இருக்கு. அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி என்னமோ அருந்ததி ஸ்டைல் அது இதுன்னு சொல்றாங்க. இப்போ வரது எல்லாமே ஒன்னே வச்சு காப்பி பண்ணி எடுக்கிறாங்க. இது அவ்வளவா மொக்கை தான். அவரெல்லாம் படம் எப்படி ஒர்த்தா இல்ல குப்பையா? ப்ரோ குப்பா ப்ரோ. கேவலமா இருக்கு. ஆக்டிங் நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி ப்ரோ? நல்லா போரா வேஸ்ட் ப்ரோ. சிம்பிளி ஸ்கிப்.
ஓவராலா அந்த படம் இப்படி ஒர்த்தா இல்ல ஓடுமா? ப்ரோ சிம்பிளா ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடில எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம வேற நல்ல படத்தை பார்க்கலாம். ஓவராலா படம் இப்படி ஒர்த்தா இல்ல ஆவரேஜ் இல்ல? இல்லைன்னா சொல்லிக்கிறோம் ஏதோ போயிட்டோம், காசு கொடுத்துட்டோம், 200 டிக்கெட் ஆகிட்டோம், பார்த்துட்டோன்னு பார்த்தாதான் வர 200 காசு தான் லாஸ். அது கம்முன்னு வீட்டுல சும்மா போன்ல வேற எதுவும் படம் பார்த்து கொடுத்த காசுக்கு அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. ஒரு சிலர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஒரு மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் தீவிர ரசிகர்களா இருப்பாங்கண்ணா. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாதுல்ல, ஒவ்வொருத்தரும் பிடிக்கும். ஓவராலா படம் எப்படி ஒர்த்தா இல்ல சுமாரா ஆவரேஜ்? ஒரு 5க்கு 3 கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தமனாக்கோசரம் பார்த்தோம், அது அந்த கேரக்டர் அந்த ஓவராலா படம் எப்படி ஒர்த்தா ஆவரேஜா இல்ல? ஆவரேஜ். இந்த படத்துக்கு ஒரு 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 3. எவ்வளவு ஒரு 5க்கு ஏதாவது ரேட்டிங் எல்லாம் கொடுப்பியா? ஒரு 2 பாயிண்ட் கொடுக்கலாம் ப்ரோ. அவங்களுக்காக கொடுக்கலாம். ஆக்டிங்லாம் நல்லா இல்ல, சொல்லிக்கிற அளவு இல்லைண்ணா. இந்த அளவுக்கு இல்ல, ஒர்த்து இல்ல. 200 ரூபாய்க்கு ஒர்த்து இல்ல. வேற படம் பார்க்கலாம், ஏன் விருப்பம். ட்ரைலர்ல அவங்க கொடுத்த பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவரா இருந்தது. அருந்ததிக்கே டப் கொடுக்குற மாதிரி எல்லாம் கொடுத்தாங்களே. அவங்க கொடுக்கலாம்னா, பாகுபலியே தூக்கி சாப்பிடலாம்னா அதுக்கெல்லாம் பொறுப்பாகுமா? ட்ரைலர் கொடுக்கலாம், எல்லாருமே கொடுக்கலாம், இந்த மாதிரி ஆகுமாண்ணா? ஒர்த்து இல்லையா அந்த அளவுக்கு?